ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக நான் வச்சுருக்கேன். இது மாதிரி ட்ரை பண்ணி வச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு நெத்திலி மீனை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதோடு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. இதில் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி, அதோட ஒரு 5-6 பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அதை என்ன பண்ணணும், மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் எடுத்து மாற்றிட்டு இதை ஆற வச்சுட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அதே எண்ணெயில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து சோம்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதில் சின்ன வெங்காயமும் ஒரு 5-6 பூண்டையும் நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டை இதை சேர்த்து நம்ம இப்போ வதக்க போகிறோம். இதில் நல்லா வதக்கிடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து 2 சின்ன தக்காளி எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும், நல்லா மசாலா வதங்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இது நான் வீட்டிலேயே அரைச்சது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் எப்படி அரைக்கணும். இது எல்லாத்துக்கும் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இது மாதிரி அரைச்சி வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி ட்ரையாக வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம வந்து இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அந்த பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்து அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இப்படி இந்த ஸ்டேஜுக்கு வந்தோன்னே புளி வந்து ஒரு கோழிக்கண்டு அளவு கரைச்சி இந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து தேவையான அளவு உப்பு பார்த்து நீங்கள் போட்டு கலந்துக்கோங்க. கலந்து விட்டுட்டுருங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு துண்டு மாங்காவை வந்து 4 பீஸாக நறுக்கி இதோடு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இந்த மாங்காய் இதில் வந்து சேர்த்துப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சி கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலா கலந்து வச்சுருக்க மீனை வந்து இதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா போதும். சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.